புஷ்பா 2 உடைய டீசர் விட்ருக்காங்க. ட்ரெய்லர் இன்னும் விடல. 15 ஆகஸ்ட்டுக்கு ரிலீஸ் ஆகுது. சுகுமார் அவர் தான் வந்து டைரக்டர். சினிமாட்டோகிராஃபி வந்து கேமரா வந்து மிரோஸ்லா கோபாப்ரோசெக். மாதிரி பயங்கரமான ஒரு படமாக இருக்கும் அப்படின்றது தான் புஷ்பா 2 உடைய ஒரு ஒன்லைன். அதனுடைய கதை ஒன்லைன் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் இதை பார்க்கும்போது ராகவ் லாரன்ஸ் வந்து காஞ்சனாவில் பண்ணார் பார்த்தீங்களா, முனி, அந்த மாதிரி வந்து ஒரு சீன் இருக்கும் போல் இருக்குது, இல்லை ஒரு பாட்டு இருக்கும் போல் இருக்குது, இல்லை ஃபுல் படம் ஒரு இதே அல்லு அர்ஜுன் வந்து இதே ரோலில் வந்தார்னா இந்த படம் வந்து புஷ்பான் ஆகி போயிடும். அந்த மாதிரி வரமாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா புஷ்பாவுடைய ஃபஸ்ட்டு பார்ட் வந்து வேறு மாதிரி, இது வந்து செகண்ட் பார்ட்டு. அந்த ஃபஸ்ட்டு பார்ட்லேயே வந்து இந்த புஷ்பா அப்படின்ற பேர் இருக்கிறதே வந்து கொஞ்சம் ஒரு லேடி நேமாக தான் இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். இந்த தடவை புஷ்பா 2 வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் தூக்கி சாப்பிட்றோம் அப்படின்றாங்க. எல்லாம் செலிப்ரிட்டிஸ் எல்லாம் ஃபுல்லாக இப்போவே வந்து அதுக்காக பேசிங்கலாம் இருக்காங்க. பயங்கரமாக இருக்குது அவருடைய ஸ்வாகு, அவருடைய அந்த லுக்கு வந்து வேறு லெவலில் இருக்குது. காளி அவதாரம் அது இதுன்ட்டு ஒரே பேசிக்கிறாங்க. ஆனால் முதல் படத்துக்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம் நிறைய பேர் கிண்டல் வச்சுக்கிறாங்க. இவ்வளோ பணம் போட்டு எடுக்கிறான் படம், அவனுக்கு தெரியாதா? இப்படி ஒரு டீசர் விடுறதுக்கும் ஒரு கட்ஸ் வேணும் இல்லைங்களா? அதுதான் என்னுடைய ஒப்பீனியன். எப்படியும் வந்து படம் நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஆனால் ஒரு ட்ரெண்ட் ஒன்று இருக்குது இந்தியாவில். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நல்லாயிருக்கும், அது வந்து ஸ்லீப்பர் ஹிட்னுவாங்க, திடீர்னு வந்து ஹிட் ஆகும். செகண்ட் பார்ட் வந்து அப்படியே புஷ்ஷுன்னு போயிடும். ஏன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட எல்லோரும் உள்ளே போவாங்க. இது வேறு மாதிரி ஏதோ கோமாளித்தனமாக ஏதோ பைத்தியாரத்தனமான டைரக்டருங்க அது இது பண்ணி ஏதோ நாஸ்தி பண்ணி வச்சுருப்பானுங்க. முக்கால்வாசி படங்க அந்த மாதிரி தான் ஆகும். ஆனால் இந்த படம் அந்த மாதிரி ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அல்லு அர்ஜுன் வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆள். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். சுற்றி இருக்கிறவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றது தானே மேட்ரு. சுற்றி இருக்கிறவங்க உசுப்பேற்றி விட்டு நீ தான்ப்பா முதல்வர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் சினிமாவிலையும் நீ தான்ப்பா, நீ என்ன பண்ணாலும் ஹீரோப்பா, நூவே அப்படின்ட்டு உசுப்பேற்றி விட்டு இவரை பண்ண வச்சிட்டாங்களான்னு தெரியல. என்ன இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ட்ரெய்லர் வரும்போது எப்படியும் வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்லிடலாம் அல்லு அர்ஜுன் சாருக்கு. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மூவி, அவருக்கு நிறைய பணம் போட்டிருக்காராம்.